ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ பிகம் ஓவர் பவர் மேஜ் ஆஃப்டர் 4000 இயர் எபிசோட் 16 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இதுக்கு தவிர எல்லா எபிசோடும் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பி கூட ஆரம்பத்திலேயே அவர் அங்கே கேட்குறாரு, லார்டு லூக்கஸ், நீங்கள் எதுக்கு எங்களை ஏமாத்துனீங்க? ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க, இந்த உருவம் இதோட பேரும் லூக்கஸ் தான். ஸோ அதனால தான் ஆள் இப்படி சொல்கிறான். அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. எங்களை நோயிலேருந்து காப்பாத்தி எங்களோட லைஃபை இன்னமும் அதிகமாக்கி நாங்க இன்னமும் ஹை ஸ்டேஜுக்கு எவால் ஆக முடியும் அப்படின்னு சொன்னாரு. எங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு தடையா இருக்கிறது இந்த ஹியூமனிட்டி, அதுதான். அதுக்காக தான் எங்களை இப்படி பண்ண சொன்னாரு. ஏய் என்னப்பா, இந்த மாதிரி நீங்க பேசிட்டீங்களா? அட இருங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. என்ன நீங்க சொல்றீங்க? நம்ம சீக்கிரமா முடிக்கணும், சீக்கிரமா சொல்லுங்க. இல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஏன் லூக்கஸ் நீங்க எப்படி சொல்றீங்க? உங்களோட மைண்டை உங்களால சேஞ்ச் பண்ண முடியாதா? மிக்கல், நீ மாறவே இல்லை. ஆமா, நான் மாறவே இல்லதான். உங்களோட வழி அது உங்களுக்கு தப்பா தெரியலையா? ஏன் நீங்க ஹியூமனிட்டியோட சைடுக்கா வரக்கூடாது? நான் ஃபர்ஸ்ட் நீங்க ஹியூமனிட்டியோட சைட்ல தான் இருந்தீங்க. ஆனா இப்போ எதுக்கு நீங்க அங்க போயிட்டீங்க? அதாவது எங்களையும் எதிர்த்து சண்டை போடுற மாதிரி அதை மாத்த முடியாதா உங்களால? மைக்கேல், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அங்க அப்படியே கையை பிடிச்சு அவனோட உடம்ப அப்படியே வெடிக்க வைக்கிறானா? இதனால அவனோட உடம்பு கூடவே அங்க மைக்கேலோட உடம்பும் பயங்கரமா வெடிக்குது. இதை பாக்குற லூக்கஸும் அங்க பயங்கரமா ஓடி வரான். ஆனா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாமே முடியுது. அங்க அவங்க பயங்கரமா வெடிச்சு சேதுறாங்க. அங்க அவரு இருந்ததுக்கு எந்த விதமான தடையமும் இல்ல. அங்க சாம்பல் தான் மிஞ்சி போய் கிடக்குது. இதெல்லாம் பாக்குற இசபெல்லால அங்க நம்பவே முடியல. ஏன்னா மைக்கேல் அவர் ஒரு நல்ல மனுஷன், அதுவும் இப்போ நல்லா பேசினிருந்தாரு. அவருக்கு இந்த மாதிரி நிலைமையா? இப்படி எல்லாம் எதுக்கு நடக்கணும்? இது உண்மையா இருக்க கூடாது. ஏன்னா அவரை மாதிரி ஒரு நல்ல இதயத்தை கொண்டவரு இப்படி செத்து போகணுமா என்ன? அதுவும் ஒரு தப்பான வழியில. நீ கரெக்டா தான் சொல்ற, ஆனா இது ஒன்னும் தப்பான வழி இல்ல. ஏன்னா இந்த உலகமே ஒரு மாதிரி தப்பான உலகம் தான். உனக்கு புரியலையா? அதனால தான் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண பாக்குறோம். ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நம்மளோட பாதை அது ரொம்ப கடுமையான பாதையா இருக்கும். இப்போ அவரு எந்த போயிருக்காரு, நெக்ஸ்டா நான் கூட எந்த போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈவன் நீ கடைசி வரைக்கும் தனியா இருந்தாலும் சரி, நீ தனியாவே சண்டை போடணும். நெக்ஸ்ட் சீன்ல அவன் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பானா, அங்க இசபெலும் வரா. அவன் கையிலேயே ஒரு பொருள் இருக்கும். இதுதான் அந்த உருவத்துக்கிட்ட இருந்து கிடைச்சிருக்குமே. இது அடியில கிட்ட கொடுத்து இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு நம்ம பார்க்கலாம். ஆனா என்னமோ இசபெலால அதுல இருந்து வெளியிலேயே வர முடியல. இதை புரிஞ்சுக்கிற லூக்கஸும் கேக்குறான், ஆமா என்ன ஆச்சு? அதை உன்னால மறக்க முடியலையா? நான் மன்னிச்சிருங்க, ஏன்னா நான் இது வரைக்கும் என்னோட கண்ணு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் செத்து போயிருக்காங்க. அதுவும் நம்ம கூட வந்தவங்க. இது ஃபர்ஸ்ட் டைமா? அதுவும் என் கண்ணு முன்னாடியே ஏற்பட்டனால எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. அங்க லூக்கஸ் கிட்ட இப்பதான் ஒரு விஷயத்தையே சொல்றா. அந்த மிக்கல் இருக்காருல்ல, அவர் ஒரு ஃபிஷ் ஃபவுண்டரா இருந்திருக்காரு இதுக்கு முன்னாடி. இதை கேட்கும் போது கொஞ்சம் நானே ஷாக்கான. அப்படியே சீன் பாஸ்ட்டுக்கு போகுது. இதை பத்தி தான் அவரும் சொல்றாரு. அதுவும் இது ஒரு ஆர்கனைசேஷன் தான், ஆனா எங்களோட வளையம் அது ரொம்ப சின்ன வளையம். அதனால அதுல உன்னை நான் வெல்கம் பண்றேன். எங்களோட வளையத்துல இந்த மாதிரி கான்ட்ராக்டர்ஸும் சமனர்ஸும் இருப்பாங்க. எங்களது மொத்தத்தை கம்பேர் பண்ண ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் எங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதுதான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்கே கிராண்ட் டியூக்கை பற்றி அவன் கேட்குறானா, ஓ பரவாயில்லையே, உனக்கு டெவில் மேலே கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கா? கிராண்ட் டியூக் அது இந்த டெவில்ஸோட உலகம், அதாவது டீமனோட உலகம். அங்கே ஒரு ரொம்ப மரியாதையோட வாழ்ந்த ஒரு டீமன் அது. இந்த டீமன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஹியூமன்ஸ்னாலே ஒரு பூச்சி மாதிரி தான். அவங்க நம்ம கிட்ட கான்ட்ராக்ட் எல்லாம் உருவாக்கணுமா அப்படின்னு தான் அவங்க யோசிப்பாங்க. ஆனால் கிராண்ட் டியூக்கு கிட்டேயே யாராச்சும் ஒருத்தங்க கான்ட்ராக்டை உருவாக்கி நான் பார்த்திருக்கேனா, அது ஐரிஸ் ஒண்டி தான். இதுக்கப்புறம் அவர் சொன்ன ஆர்கனைசேஷன் அந்த வளையத்தோட ஹெட்டை பத்தி தான் அவன் யோசிக்கிறான். ஆல்டன் அவர் எப்படிப்பட்ட பர்சனா இருப்பாரு? நான் போய் பார்த்தாதான் அவங்கள பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே யாரோ ஒருத்தங்க டோரை தட்டுறாங்க. யார் அதுன்னு பார்த்தா அடில்டா தான். அட நானே உங்களை பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சேன். நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. அதே மாதிரி இங்க ஒரு கெஸ்டும் இருக்காங்க. இவளோட பேரு இசபெல். ஓ அப்படியா? ஆனா நான் வந்த விஷயமே வேற. நான் யூலன் உன்னை பத்தி கேட்டாரு. அவரு உன்னை பார்த்தாவணுமா? சீன்ல யூலன் கிட்ட அவங்க வராங்க. ஏய் ஃப்ரே, நான் உன்னை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். நான் தான் யூலன், நான் தான் இந்த டவரோட 3rd மாஸ்டரே. ஓ அப்படியா? ரொம்ப நன்றி. உங்களை மீட் பண்றதே ஒரு ஹானரான விஷயம் தான். நான் உன்னோட ரிப்போர்ட்ஸை பத்தி படிச்சேன். 4 நாளுக்கு முன்னாடி நடந்த அந்த மிஷன் அதுல என்னென்ன ஆச்சோ அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட்ஸா நீ சூப்பராகவே எழுதியிருக்க. இதுல அந்த அப்போத்தல்ஸோட பவர்ஸ் அதை பத்தியும் நீ டீட்டெயிலா எழுதியிருக்க. மிக்கல் போனது நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. மைக்கேல் ரொம்ப நல்லவர். அவருக்கு இப்படி நிலைமையாகும் அப்படின்னு நாங்க யோசிச்சு கூட பார்த்ததில்ல. ஆனா உன்னோட ரிப்போர்ட்ல அந்த அப்போத்தல் அதோட ஐடென்டிட்டி சுத்தமா இல்ல. ஏன்னா மொத்தமா அதோட ட்ரேஸ் இல்லாம அழிஞ்சு போயிடுச்சுல. ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான். அது தன்னைத்தானே வெடிக்க வச்சுதா. அதனால அங்க எந்த விதமான தடையும் இல்ல. ஆனா இப்போ அவரு எந்த போனனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த ஃப்ளோர் மாஸ்டரோட பதவி காலியா தான் இருக்கு. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, ஃப்ரே நீ தான் இப்போ அந்த ஃப்ளோருக்கான ஒரு மாஸ்டரா இருக்க போற. இதை கேட்டு அங்க பின்னாடி 2
பேரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஃப்ரே கேக்குறான், நீங்க வந்து என்ன சொல்றீங்க? மொத்த ஃப்ளோர் மாஸ்டர் அவங்களோட ஏஜ் எல்லாம் என்ன என்னோட ஏஜ் அளவா இருக்கு? நான் வந்து ஒரு ஃப்ளோர் மாஸ்டரா ஆக முடியுமா என்ன? மிஷேல் பிரேக் அவரோட ஏஜ் வந்து 26 ஏஜ் தான். ஒரு ஃப்ளோர் மாஸ்டரா இருக்காரு. ஆனா இஸ்ரேலியே இப்போ நீ ஓண்டி அந்த ஃப்ளோர் மாஸ்டரா மாறிட்டா ரொம்ப யங்கான ஏஜ்ல மாறி இருக்க அப்படின்னு ஒரு பட்டமே உனக்கு கிடைக்கும். ஆனா நான் எதிர்பார்க்கல, இந்த பிரேக் ஃபேமிலியில ரொம்ப ஜீனியஸான ஆளுங்களா இருக்காங்க. உங்க அப்பா கண்டிப்பா இதுக்காக பெருமைப்படுவாரு. அதனால நீ கண்டிப்பா ஒத்துப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ வந்து ஒரு ஃப்ளோர் மாஸ்டரா மாறினா உனக்கான பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்கும். உனக்கு ஃபண்ட் கிடைக்கும், உனக்குன்னு லெபார்டரி கிடைக்கும், உனக்குன்னு ஒரு பெரிய இடமே கிடைக்கும், மேன்ஷனும் இருக்கும். அதே மாதிரி உனக்கு தேவையான நாலேஜையும் மற்ற அகாடமி கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் கேட்கும் போது பின்னாடி அங்க அடில்டாக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கும் தான் இதுல பங்கு போகும்ல. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவளோட ஆசை எல்லாமே நாசமாக்குற மாதிரி அங்க லூக்கஸ் சொல்றான், இல்ல நான் வந்து அதுக்கு ஏத்துக்கல. இதெல்லாம் கேட்கும் போது அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. நான் வந்து எதிர்பார்த்த மாதிரி இந்த மாதிரி நீ ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இதுக்கு ரீசன் அந்த சர்க்கிள் ஆர்கனைசேஷன்ல நீ ஜாயின் பண்ணோம் அப்படின்னு பாக்குறியா? இல்ல அது ஒரு ரீசனா இருந்தாலும் நான் வந்து வேற ஒரு பிளானோட இருக்கேன். சரி, உன்னோட டிசிஷனை நான் மதிக்கிறேன். நீங்க வந்து இப்ப இங்க இருந்து போகலாம். நான் போற வழி முழுக்கவே அங்க அடியில்டா பயங்கரமா கத்தினே இருக்கா. உனக்கு என்ன மண்டை என்ன குழம்பி போயிச்சாடா? நீ வந்து ஏன்டா இப்படி பண்ண? நீ அதை ஜாயின் பண்ணனா ஓகே தான். ஆனா நீ கரண்டா இந்த பதவியை ஏத்துக்கலாம்ல. உன்னால கொஞ்ச நாளைக்காச்சும் இருந்திருக்க முடியும்ல. ஆனா எதையுமே அங்க லூக்கஸ் கேக்குற மாதிரியே இல்ல. அவ திரும்பவும் கத்தினே இருக்கலா. அங்க லூக்கஸும் யோசிக்கிறான், அடடே இவன் வந்து எப்பதான் நித்துவாளோ? இந்த மாதிரி என்னோட காதி பயங்கரமா வலிக்குது. ஃப்ரே உனக்கு வந்து புரியலன்னு நினைக்கிறேன். நீ எங்க இருக்கனால ரொம்ப குழம்பி போயிருக்கன்னு நினைக்கிறேன். நான் பாரு, நான் வந்து ஒரு தனியா இருக்கேன். அதுவும் நான் துறவி மாதிரி இருக்க வேண்டியது. நான் நிம்மதியா இருக்கேன். அதுக்கு காரணம் இந்த அகாடமி தான். அட ப்ரொஃபசர், நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த காட்டணும். என் பின்னாடியே வாங்க. போயிட்டு அந்த டெமிகார்டோட ஆள் இருக்கான்ல, அவனோட அந்த கிறிஸ்டலை காட்டுறான். இதை பார்த்தோன்னே அவங்க வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னது, இது வந்து டெமிகார்டோட கிறிஸ்டலா? அப்போனா நீ வந்து தோக்கடிச்சியா என்ன? ஆமா ப்ரொஃபசர், இந்த மாதிரி நான் தோக்கடிச்சேன். நான் என்ன யோசிச்சேனா, அதாவது அவர் எந்த பொண்ணுக்கு அப்புறம் அப்படி நீங்க ஓடி போயிட்டீங்க அப்படின்னு யோசிச்சேன். ஆனா நான் யோசிச்சு கூட பார்க்கல இதை நீ கொண்டு வருவேன்னு. ஆனா ஏதோ ஒண்ணு, இந்த கிறிஸ்டல் முழுக்கவே அந்த டெமிகார்டோட பவர் அப்படியே வலியுது. அதனால இதை வந்து நான் நல்லா மேக் பண்ண ஆரம்பிச்சேனா. இதனால இதுக்கு முன்னாடி நம்ம மேக் பண்ணோம்ல ட்ரேக்கோட இதையும் அந்த பவர்ஸை கம்பேர் பண்ணா இது ரொம்ப அதிகமா இருக்கும். அப்புறம் வேற என்ன, நீங்க உருவாக்குவீங்களே? என்னது, நான் வந்து உருவாக்கணுமா? அப்போ உங்களால முடியாதா என்ன? இல்ல என்னால பண்ண முடியும். அப்புறம் என்ன, பண்ணுங்க அத. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க வந்து ஒரு வயசானவரை சந்திக்கிறாரு. இவருக்கு எந்த போனாருல மிக்கல், அவரை நல்லாவே தெரியும். அங்க இவரை பார்த்தோன்னே டார்க் எல்ஃபோட லீடரும் சொல்றாங்க, இது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆளோட பர்சனாலிட்டியே கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். அங்க அவரும் கத்துறாரு, ஆமா மனுஷ பாஷையில பேசுங்கடா முட்டாளுகளா. நான் எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன குசு நீங்க பேசின்னு இருக்கீங்க? நீதான் நடுவுல இருக்க மனுஷ பையலே. நீ தானே இதுக்கு முன்னாடி அங்க ரிப்போர்ட்டை எழுதி சப்மிட் பண்ண. அப்பனா உனக்கு உண்மை எல்லாமே தெரியும். மிக்கல எதுக்கு நீங்க அப்படி பண்ணீங்க? நான் வந்து ரிப்போர்ட்ல எல்லாமே எழுதிட்டேன். அது எனக்கு தெரியும்டா முட்டாளு. இந்த மாதிரி நீ விட்ட எல்லா பகுதியும் சொல்லு. அங்க அந்த விஷயத்தெல்லாம் அவன் சொல்ல வரான். இருந்தாலும் ஒரு கேக்குற மாதிரியே இல்ல, பயங்கரமா கத்திக்கினே இருக்கறா. கட்டத்துல லூக்கஸும் அங்க மொச்சிக்கினே சொல்றான், உங்களுக்கு நான் சொன்னா ஒரு வாட்டி புரியாதா? இதை கேக்குற அவரு இன்னமும் கடுப்பாகிறாரு. அட இதுக்கு மேலே உனக்கு மரியாதை இல்லடா. உன்னாலதான் அங்க மைக்கேல் வந்து இறந்து போனாரு. திரும்பவும் ஒரு வாய்ஸ் பின்னாடி கேக்குது. அங்க இன்னொருத்தனும் சொல்றான் பின்னாடியே, நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? ஃப்ரே பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுல. அங்க இப்பதான் ஃப்ரேக்கே தெரியுது அந்த ஹென்சா பிளேக் அது இவன் தான். வந்தா நம்ம ஆள ஸ்டார்டிங்லயே போட்டு குத்துருப்பான் தெரியும்ல. இதுக்கப்புறம் அங்க தனியா பேசணும்னு இவங்க ரெண்டு பேரும் தனியா பேசுறாங்க. அங்க ஹென்சாவும் சொல்றான், பரவாயில்லையே, நான் வந்து இப்போ உன்னை பத்தின ரூமர்ஸ் எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன். நீ இப்போ ரொம்ப மாறிட்டடா. அதாவது நீ கொஞ்சமா அவேக்கன் ஆகுற. அதுக்கு காரணம் நீ வந்து பிளேக் ஃபேமிலில இருந்து வந்த ஒரு பையன், அதுவா தான் இருக்கும். அதே மாதிரி நான் கேள்விப்பட்டேன் நீ வந்து ஜூனோட ஃபேமிலிக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கியாமே. ஆனா ஏதோ ஒண்ணு, அந்த வயசானவர் கூட நீ வெளியில அப்படி பேசிருக்க கூடாது. ஏன்னா அந்த சர்க்கிள்ல அவருக்குன்னு ஒரு பெரிய பொசிஷன் இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்மளோட ஃபேமிலி அதுலயும் எதுவுமே சரியா இல்ல. அதை பத்தி ஜூனோட அப்பா உன்கிட்ட பேசியிருப்பாரு. இதெல்லாம் அவன் யோசிச்சு பாக்குறான். ஏன்னா ஜூனோட அப்பா வந்து சொல்லியிருப்பாருல, இந்த மாதிரி டவர்ல யாரோ ஒருத்தங்க டெமிகார்டு கூட பேசினாங்க. அது வேற யாரும் இல்ல, அது ஃப்ரேவோட அப்பா தான். அதாவது இசாக்கா பிளேக். அதே மாதிரி இவனோட பேரை அங்க போட்டு குத்ததும் வேற யாரும் இல்ல, இந்த ஹென்சா பிளேக் தான். ஆமா என்ன அப்படியே ஒரு நல்ல பிரதர் மாதிரி நடிக்கிறீங்களோ? ஏன்னா இது வரைக்கும் இந்த பிரேக் ஃபேமிலியில இவன் வந்து ஒரு நல்ல பிரதரா இருந்ததே இல்ல. ஏன்னா லூக்கஸ் ஃப்ரேவோட மெமரியில எல்லாத்தையுமே பார்த்திருப்பான். ஸோ இங்க இந்த சாப்டரும் முடியுது. ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கு தவிர எல்லா எபிசோடும் நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.